அரசியல்வாதிகள் நிம்மதியாக இருக்கிறார்கள், கருத்து கணிப்பாளர்கள் கவலையுடன் இருக்கிறார்கள். விஜயை எதிர்கொள்வதற்கான எல்லா வேலைகளையும் திமுக தலைவர்கள் மேற்கொள்ளுவார்கள். இன்னொரு புறம் திமுக ஆதரவு ஜேர்னலிஸ்ட் விஜயினால டிஎம்கேக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதிமுகவுக்கே பாதிப்பு என்கிற நேரேட்டிவை கொண்டு செலுத்துவார்கள். டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு நம்ப வைக்க வேண்டியது. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு முரணாக எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்போ கலவரத்தை தூண்டுவதற்குமான ஒரு சதி திட்டமிடப்படுகிறது என்பதை எடப்பாடியார் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழல் வராது என்றே நான் கருதுகிறேன். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். தற்போது வெளியாகியுள்ள எக்ஸிட் போல் முடிவுகள் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? வணக்கம் நண்பர்களே. எக்ஸிட் போல் முடிவுகள் அரசியல் கட்சிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் வந்திருக்கிறது. இது சொல்றப்போ பலருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. உண்மை பாருங்க, இப்போ ரொம்ப புகழ்பெற்ற டைம்ஸ் நவ் ஜேவிசி எக்ஸிட் போல் அதிமுக வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறது. அதே போல புகழ்பெற்ற நியூஸ் 18 அண்ட் ஓட் வைப் எக்ஸிட் போல் அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கிறது. சோ இந்த ரெண்டு எக்ஸிட் போல்கள் அதிமுக வெற்றி பெறும், இல்லாட்டி அதிமுக முன்னிலை பெறுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில ஒரு 5-6 லெட்டர் பேட் ஆர்கனைசேஷன்ஸ் டிஎம்கேக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றன. அதே நேரத்தில் ஆக்சிஸ் மை இந்தியா முதலிடத்தை தவேகாவுக்கு தருகிறது. சோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரதானமான 3 கட்சிகள் அதிமுக, திமுக, தவேகா, இந்த 3த்துக்குமே வாய்ப்பு வழங்கக்கூடிய விதத்துல பல்வேறு எக்ஸிட் போல் முடிவுகள் வந்துள்ளன. சில முடிவுகள் அதிமுகவுக்கு சாதகமா இருக்கு, சில எக்ஸிட் போல் முடிவுகள் டிஎம்கே சாதகமா இருக்கு, ஒரு சில தவேகாவுக்கு சாதகமா இருக்கு. அப்படிங்கிறப்ப இப்ப ஏடிஎம்கே காரங்க தங்களுக்கு சாதகமா வந்ததை வச்சு நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் சொல்லி 4ஆம் தேதி வரைக்கும் சொல்லிக்கலாம். இதே போலதான் டிஎம்கே அவங்களுக்கு சாதகமா வந்த எக்ஸிட் போல மேற்கோள் காட்டி நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் சொல்லிக்கலாம். தவேகா கேட்கவே வேண்டாம், அவங்க இப்பவே ஒரு செலிப்ரேஷன் மூட்ல இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதகமா வந்து 1-2 வச்சுட்டு, அதுவும் ஆதவ் அர்ஜுனா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லா இடத்திலும் தவேகா ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை குக் பண்ணவர். அவர் எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்கும் தெரியும். சோ அதனால இப்போ அரசியல் கட்சிகள் மகிழ்ந்து கொள்வதற்கு ஏதுவாக அவங்களுக்கு சில எக்ஸிட் போல் முடிவுகள் இருக்கின்றன. அதனால இப்போ அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் தப்பித்து விட்டார்கள். இல்ல மாட்டிக்கொண்டவங்க யாருன்னா கருத்து கணிப்பாளர்கள். இப்ப இந்த கருத்து கணிப்பாளர்கள் அத்தனை பேரும் மே 4ஆம் தேதிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அது வரைக்கும் அவங்கள ஒருத்தர் கூட நிம்மதியா தூங்க முடியாது. ஏன்னா அவங்க சொன்ன ஃபிகர் பலிச்சாகணுமே. அது ரொம்ப மோசமான முறையில அது ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னா நேயர்கள் பார்க்கக்கூடிய அந்த டிவி ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் போட்டு கிழிச்சு எடுத்துருவாங்க சோசியல் மீடியால. இப்ப ஏற்கனவே ஆக்சிஸ் மை இந்தியா பந்தாடப்பட்டு வருகிறது. ஆக்சிஸ் மை இந்தியா ஜாதி வாரியா எந்த கட்சிக்கு எவ்வளவுன்னு கொடுக்கிற இடத்துல ஒரே தப்பா டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல பிராமணர்கள் 9%. எங்க இருக்காங்க 9%? ஆக்சுவலா தமிழ்நாட்டுல கவுண்டர்கள் எண்ணிக்கையே அவ்வளவுதான். ஆக்சுவலா 9% கம்மி, 7 to 8% நினைக்கிறேன். சோ தமிழ்நாட்டுல பிராமணர்கள் எண்ணிக்கை வெறும் 2%, அதுக்கும் குறைவு. பெரும்பாலான பிராமணர்கள் அக்ரஹாரத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள், அப்புறம் தமிழகத்தை விட்டே வெளியேறி விட்டார்கள், வேறு மாநிலம், வேறு நாடு, அப்படியே போயிட்டாங்க. சரி, அதே போல ஓபிசியோட எண்ணிக்கை 28% ஆக்சிஸ் மை இந்தியால போட்டிருந்தது. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல ஓபிசி எண்ணிக்கை அரௌண்ட் 70%. தமிழ்நாடு இஸ் a land of backward classes, அதை மறந்துடக்கூடாது. அப்படிங்கிறப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு ஜாதிய அடிப்படையிலான விகிதாச்சாரம் என்ன அப்படிங்கிறது கூட தெரியாம, பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட இல்லாம, என்னத்தையோ கட்டம் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதை ஃபில்அப் பண்ணி அப்படியே அடிச்சு விட்டுற வேண்டியது. பாக்குற நேயர்கள் அப்படியே ஏத்துப்பாங்க, யார் இதை பத்தி கவலைப்பட போறா அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு. ஆக்சிஸ் மை இந்தியா லட்சணம் இப்படி. இதே போலத்தான் நிறைய கருத்து கணிப்புகள். இப்போ அவங்கெல்லாம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஏன் ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. நோக்கம் போல யார்கிட்டயோ எதையோ வாங்கி கொண்டு என்னமோ ஒன்னு அள்ளி விட்டுட்டு அப்படியே கடந்தெல்லாம் போயிட முடியாது. அவர்கள் செய்த காரியத்துக்கு அவர்கள் பொறுப்பேற்றாக வேண்டும். இது எல்லா கருத்து கணிப்பாளர்களுக்கும் உண்டு. அதனால இன்னைக்கு அரசியல்வாதிகள் நிம்மதியாக இருக்கிறார்கள், கருத்து கணிப்பாளர்கள் கவலையுடன் இருக்கிறார்கள். எது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. மே 4ஆம் தேதி எல்லாமே தெரிய வரும். நாம போட்ட ஓட்டு தான், மாறப்போறது இல்லை.
அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல தூங்கி கொண்டு இருக்கிறது. மே 4ஆம் தேதி அது உயிர் பெறும், உயிர் தெழும். அப்ப என்ன ரிசல்ட், எப்படி போக்கு எல்லாம் தெரியும். அதை வச்சு மக்களே இதுக்கு முன்னால வந்திருக்கக்கூடிய இந்த எக்ஸிட் போல் இந்த முடிவுகளோட ஒப்பிட்டு எந்த எக்ஸிட் போல் சரியா இருக்கு என்னங்கிறத முடிவு செய்து கொள்ளலாம். இந்த தேர்தலில் விஜய் ஃபேக்டர் எந்த அளவுக்கு முக்கியமானது என கருதுகிறீர்கள்? அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாருங்கிறப்பவே நான் தெளிவா ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருந்தேன், அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா இருப்பார் அப்படின்னு. விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே திமுக தலைவர்கள் விஜய்க்கு எதிரான தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய தொடங்கி இருந்தார்கள். ஏன்னா விஜய் வந்தால் திமுகவுக்கு தான் நஷ்டம் என்பதை திமுக தலைவர்கள் ஏற்கனவே உணர்ந்திருந்தார்கள். அதனால்தான் RS பாரதி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி இவரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சாருன்னா 6 அமாவாசைக்கு தாங்க மாட்டாரு, கட்சி இவரால் நடத்த முடியாது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரியான கருத்துக்களை வேறு எந்த தலைவர்களும் முன்வைக்கல, ஆனால் DMK தலைவர்கள் மட்டுமே முன்வைத்தார்கள். ஏன்னா விஜயனுடைய வருகையால் தங்களுக்கு தான் பாதிப்பு என்பது அவர்களுக்கு தெரிந்தது. காரணம் என்ன, DMKக்கு பாரம்பரியமாக 100% விழக்கூடிய ஓட்டு விழக்கூடிய செக்டார் அப்படின்னா சிறுபான்மையினர், முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ். விஜயே ஒரு கிறிஸ்தவர், ஜோசப் விஜய். அப்படிங்கிறப்போ தங்களுக்கு ஓசிக்கு எந்த முயற்சியும் இல்லாமல் போற போக்குல விழக்கூடிய ஒரு 10% மைனாரிட்டிஸ் ஓட்ல இவர் கை வைத்து விடுவாரோ என்கிற பயம் DMKக்கு இருந்தது. முயற்சியே இல்லாமல், அலுப்பே இல்லாமல், ஏதோ பிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு 10% ஓட்ட DMK வாங்கி கொண்டே இருந்தது. இப்போ அதுல விஜய்னால ஒரு உடசல் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இது முதல் காரணம். இரண்டாவது, விஜயை நோக்கி SC ST சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பெருவாரியாக ஈர்க்கப்பட்டனர். இன்னைக்கும் அவருக்கு பின்னால இருக்க அலை அலையாக இருப்பது பட்டியல் சமூகத்து இளைஞர்கள் பட்டாளம். விக்கிரவாண்டியில அவருடைய முதல் மாநாடு நடந்தப்போ அதை கவர் பண்றதுக்கு நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு முக்கியமான கரஸ்பாண்டன்ட் வந்திருந்தார். அப்போ அவர் என்கிட்ட போன்ல பேசுறப்ப சொன்னாரு, சார் இது விஜய் மாநாடா விசிகா மாநாடா சார், அத்தனை பேர் பட்டியல் சமூகத்து இளைஞர்கள் சார், மொத்த தமிழ்நாட்டில் இருக்க பட்டியல் சமூகத்தினரை இவர் பாக்கெட்ல போட்ட மாதிரி தெரியுது சார் அப்படின்னாரு. இன்னைக்கு அது போலவே இந்த பட்டியல் சமூகத்தினர் வாக்குகளை பெருவாரியாக அவர் பிரிக்கிறார், அது கண்ணுக்கு முன்னாலே தெரிகிறது. இதை திருமாவளவன் உணர்ந்திருந்தார். அதனாலதான் இதுக்கு மேலேயே நம்ம டெல்லியில உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது, நம்முடைய அதாவது 20 வருஷமா முயன்று சேர்த்த அந்த வாக்கு வங்கி காணாமல் போய்விடும் என்று பயந்து திரும்ப தமிழ்நாட்டுல நிரந்தரமா உட்கார்ந்து அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அதை பத்தி சொல்றப்போ அவர் தெளிவா ஒன்று சொல்லியிருந்தார், 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது, எனவே நான் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். சோ அந்த அளவுக்கான தாக்கத்தை விஜய் நிகழ்த்தி இருக்கிறார். சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப விஜய் எந்தெந்த செக்டார்ல செல்வாக்கு செலுத்துகிறார், SC ST, அது பெரும்பாலும் DMKக்கு போகக்கூடிய வாக்குகள். அதே போல DMK கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய வாக்குகள், அதை அவர் கை வைக்கிறார். கிறிஸ்டியன்ஸ் ஓட்ல கை வைக்கிறார், முஸ்லிம்ஸ் ஓட்ல கை வைக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். செஞ்சியில கிட்டத்தட்ட 40,000 முஸ்லிம்ஸ் இருக்காங்க. இந்த 40,000 முஸ்லிம்ஸ்ல பாதிக்கு மேல இந்த தடவை விஜய்க்கு போட்டிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இதை என்னால 100% உறுதிப்படுத்த முடியாது, நான் கேள்விப்பட்டதை தான் சொல்றேன். இதை ஒரு அளவீடு செஞ்சு கரெக்டா மதிப்பிட்டு சொல்றதுக்கான விஞ்ஞான பூர்வமான எந்த ஆய்வையும் நாங்க நடத்தாத நிலையில இது உத்தேசமாகத்தான் நான் சொல்றேன், அதை ஆனஸ்டா சொல்லிடுறேன். ஒருவேளை செஞ்சியில முஸ்லிம்கள் தடம் மாறி விஜய்க்கு வாக்களித்தால் அங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கும், மஸ்தான் தோற்பார். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்ப செஞ்சியில என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கறத வச்சு சிறுபான்மையினர் எந்த அளவுக்கு டீவியேட் ஆகி விஜயை நோக்கி போயிருக்காங்க அப்படிங்கறத நீங்க அளவீடு செஞ்சிடலாம், அளந்துடலாம். சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனாலதான் DMK ரொம்ப பயந்தது. சென்னையில விஜய் மானாவாரியா ஓட்ட பிரிக்கிறார், இது எல்லாருக்குமே விசிபிளா தெரியுது. சென்னைங்கிறது காலகாலமா யாருடைய கோட்டை, DMK உடைய கோட்டை. சென்னையில விஜய் செல்வாக்கு செலுத்துகிறார்னா என்ன அர்த்தம், DMK உடைய ஓட்டுகள் பறிபோகின்றன என்று பொருள். அதனாலதான் சென்னையில விஜய்க்காக வாக்களித்த IT ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்து நண்பர் செந்தில் அவர்கள் கதறுகிறார், நீங்க எப்படி அவருக்கு வாக்களிக்கலாம், நீங்க இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாடு DMK போட்ட பிச்சை அப்படிங்கிற டோன்ல அவர் சொல்லுகிறார். IT கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தியும்.
கலைஞர் அன்றைக்கு கணினி படிப்பை பற்றி, கம்ப்யூட்டர் படிப்பை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பொழுது சங்கவி கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு நடிகர் விஜய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் கதறணும்? டோட்டலா விஜயினால ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது டிஎம்கேக்கு தான். இதுல டிஎம்கே ஒரு கேம் பிளான் ஒண்ணு வச்சிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, விஜய கடுமையா விமர்சனம் பண்ணி டிஎம்கே தலைவர்கள் பேசுவார்கள், செயல்படுவார்கள், அதற்கான சில மெக்கானிசத்தை மேற்கொள்வாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப சென்னையில விஜய் கை வைக்கிறதுனால தங்களுடைய பாரம்பரிய வாக்கு வங்கிகள் பறிபோகின்றன அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை தடுப்பதற்கு ஸ்டாலின் என்ன பண்றாரு, சென்னைக்கிட்டே தனி எலெக்ஷன் மேனிபெஸ்டோ வெளியிடுகிறார். திமுக வரலாற்றுல சென்னைக்குன்னு தனியா எலெக்ஷன் மேனிபெஸ்டோ வெளியிட்டதே இந்த தடவை தான், ஒன்லி பிகாஸ் ஆஃப் விஜய். அப்படின்னா அந்த அளவுக்கு விஜயை கண்டு மிரண்டு போயிருக்காங்க. சோ இந்த விஜயை எதிர்கொள்வதற்கான உத்திகள், உரைகள், பேச்சு எல்லாத்தையும் டிஎம்கே தலைமை செய்து கொண்டே இருக்கும், டிஎம்கே தலைவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இன்னொரு பக்கம் தொலைக்காட்சி விவாதங்கள், அதுல வரக்கூடிய டிஎம்கே சார்பு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விஜயுடைய வருகையினால டிஎம்கேக்கு பாதிப்பு இல்லை, அதிமுகவுக்கே பாதிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டும் ஒரே டயத்துல நடக்கும். அதாவது விஜயை எதிர்கொள்வதற்கான எல்லா வேலைகளையும் திமுக தலைவர்கள் மேற்கொள்ளுவார்கள். இன்னொரு புறம் திமுக ஆதரவு ஜேர்னலிஸ்ட் விஜயினால டிஎம்கேக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதிமுகவுக்கே பாதிப்பு என்கிற நேரேட்டிவை கொண்டு செலுத்துவார்கள். இதுதான் டிஎம்கே அப்ரோச். எதையும் விஞ்ஞான உருமா செய்வாங்க. ஆனால் உண்மையில விஜயினால டிஎம்கேக்கு தான் பாதிப்பு, டிஎம்கே அரண்டு போயிருக்கிறது. சரி, அதே நேரத்தில் ஏடிஎம்கேக்கு பாதிப்பு இல்லையா? இருக்கும், இல்லைன்னு சொல்லல. இப்ப ஏடிஎம்கே உடைய செல்வாக்கு மிக்க கோட்டைகளில் எதெல்லாம் அர்பன் ஏரியால வருதோ, நகர்ப்புறமா இருக்கோ, அந்த இடத்துல ஏடிஎம்கே பாதிக்கும். இப்போ ஏடிஎம்கே கோட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம் இது கொங்கு மண்டலம். இப்ப கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய நகர்ப்புற ஏரியாக்கள், குறிப்பா இப்ப கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த மாதிரியான ஒரு சில பாக்கெட்ஸ்ல விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் நிச்சயமா. ஏன்னா அர்பன்ல விஜய்க்கு அதிக அளவுல செல்வாக்கு இருக்கு, ரூரல்ல அவர் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த பகுதிகளில் அவர் ஏடிஎம்கே வாக்குகளை அவர் கபலீகரம் செய்வார். அப்போ அங்க ரிசல்ட் எப்படி ஆகுதுங்கிறத பார்க்கணும். இப்ப கோயம்புத்தூர் தெற்குல செந்தில் பாலாஜி, அம்மன் அர்ஜுனும் போட்டிடுறாங்க. செந்தில் பாலாஜி வழக்கம் போல நிறைய தாராளமாக வழங்கி இருக்கிறார், நம்ம கேள்விப்படுறோம். பட் அதே நேரத்துல அங்க விஜய் ஓட்டை பிரிப்பார், விஜயுடைய கட்சி ஓட்டை பிரிக்கும். இப்ப இந்த வாக்குகளை பிரிக்கின்ற காரணத்தினால செந்தில் பாலாஜிக்கு நஷ்டமா, இல்லாட்டி அதிமுக அம்மன் அர்ஜுனுக்கு நஷ்டமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே போல கோயம்புத்தூர் வடக்குல வானதி சீனிவாசன் போட்டி எடுக்கிறார். இப்போ அந்த இடத்திலையும் தாவேக வேட்பாளர் வாக்குகளை பிரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அதனால ஏற்படக்கூடிய லாப நஷ்டம் என்னங்கிறத பொறுத்து இருந்து நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. ஆனா நிச்சயமா அந்த இடங்கள்ல ஏடிஎம்கேக்கு வழக்கமா கிடைக்கக்கூடிய வாக்குகள்ல ஒரு அளவு தடுக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா விஜயினால பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய கட்சி அப்படின்னா டிஎம்கே, கூட்டணின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். இப்ப வெளியில இருந்து விஜய்க்கு 100 வாக்குகள் போகிறது என்று சொன்னால் 70 வாக்குகள் திமுக கூட்டணியிலிருந்து போகக்கூடிய வாக்கு, 10 வாக்குகள் நாம் தமிழருக்கு வரக்கூடிய வாக்குகள், மீதி 20 வாக்குகள் பிஜேபி கூட்டணி, அதாவது ஏடிஎம்கே கூட்டணியிலிருந்து போகக்கூடிய வாக்கு. சோ விஜய் எல்லோருக்குமே ஒரு சேதத்தை உருவாக்குகிறார், அல்ல பெருமளவு சேதத்தை திமுக கூட்டணிக்கு உருவாக்குகிறார். அதே போல இன்னொன்னையும் சொல்லி ஆகணும், தேர்தலுக்கு தேர்தல் 1%, 2% இப்படியே கூடிக்கொண்டே வந்தவர் சீமா. 8% வரைக்கும் கடுமையாக உழைச்சு அப்படி கொண்டு வந்துட்டார். ஆனால் இந்த தடவை 4 to 5% மேல அவர் போக மாட்டார். அவருக்கு வழக்கமாக வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வாக்குகள் இருக்குல்ல, அந்த வாக்குகளை அப்படியே அள்ளி கொண்டு செல்லுகிறார் விஜய். அதனால சீமானுக்கும் நஷ்டம். பாருங்க, இந்த தடவை ரிசல்ட் வர்றப்போ நீங்களே பாருங்க, சீமானுக்கு 4 to 5% தான் கிடைக்கும். இந்த தடவை சீமான் செய்த மிகப்பெரிய தவறு, அவர் என்டிஏல ஐக்கியமாகாமல் போனது, கூட்டணி வைக்காமல் போனது. திரும்ப அவர் அந்த பழைய உயரம் இருக்குல்ல 8%, அந்த உயரத்தை தொடுவதற்கு இன்னும் 4 தேர்தல்களுக்கு அவர் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். அரசியல மட்டும் ஒரு தடவை பின்தங்கிட்டோம்னா பழைய இடத்தை பிடிக்கிறதுக்கே 20-25 வருஷம் கூட ஆயிடும், சொல்லவே முடியாது. ரொம்ப கவனமா டிராவல் பண்ணணும். அதாவது எந்த அளவுக்கு லட்சியப்பற்று முக்கியமோ அந்த அளவுக்கு சாதுரியமும் இருக்க வேண்டும், அந்த அளவுக்கு ராஜதந்திரமும் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கறத கலை யதார்த்தம் சார்ந்து முடிவெடுக்க தெரியும். எது எப்படி போனால் நான் இப்படித்தான் இருப்பேன், கொக்குக்கு ஒன்னே மதியின்றால் அரசியல்ல வேலைக்காகாது, பப்பு வேகாது. இந்த தடவை சீமான் எடுத்த முடிவு
அர்த்தமற்ற முடிவு. அவர் கூட்டணிக்குள் வந்திருக்க வேண்டும், அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்க வேண்டும். பெரிய தவறு செய்து விட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இதுதான் விஜய் ஏற்படுத்துகிற தாக்கம். தேர்தலில் வெற்றி பெறும் தாவேகா வேட்பாளர்கள் எந்த நேரமானாலும் உடனடியாக பனையூருக்கு வந்து சேர வேண்டும் என விஜய் அறிவுறுத்தி இருக்கிறாரே, என்ன காரணம்? விஜய் அறிவுறுத்தல் சொல்லக்கூடாது, விஜய் கட்டளை இட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு. அது என்ன பயம் அப்படின்னா, இப்ப அவர் என்ன நினைக்கிறார்னா, இந்த தடவை எந்த கட்சிக்கும் ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்காது. இப்போ இந்த 2 கழகங்கள்ல ஏதாவது ஒரு கழகத்துக்கு ஷார்டேஜ் ஏற்பட்டால், அப்போ நம்ம கட்சி சார்பில் 8 பேரோ 10 பேரோ ஜெயிக்கிறாங்கல்ல, ஜெயிக்கிற அத்தனை பேரையும் அப்படியே விலை கொடுத்து வாங்கி தூக்கிட்டு போயிடுவாங்களோ, தங்களுடைய கட்சிக்குள்ளேயே சேர்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் விஜய்க்கு ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த அச்சம் எங்க இருந்து கிளம்பி இருக்கும்னா, ஏன் யூகம் நேற்றுக்கு டைம்ஸ் நவுல ஜேவிசி ஸ்ரீராம் விவாதிக்கிறப்போ, எப்படியும் தாவேகா ஒரு 2 சீட்ல இருந்து 8 சீட்டோ 10-15 சீட்டுக்குள்ளதான் வரும். ஆனா ஒண்ணு, அவங்கள எத்தனை பேர் எம்எல்ஏ இருந்தாலும் சரிதான், அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கட்சியுடைய எம்எல்ஏக்களா தான் இருப்பாங்க, தூக்கிடுவாங்க அத்தனை பேரையும் அப்படின்னு போற போக்குல சொல்லி விட்டார். But let me tell you one thing. Minus Vijay, other MLAs would either go to Anna Arivalayam or will go to Lloyd's Road, and because they will go either DMK or ADMK, and we saw Vijay Kant standing like a lone warrior. So this is a fact of Tamil Nadu. இது அநேகமா விஜயும் கேட்டு இருப்பார், பார்த்திருப்பார், இல்லாட்டி விஜய்க்கு கண்மை ஆகிருக்கும். இப்ப விஜய் அலர்ட் ஆயிட்டார். முன்னால இந்த மாதிரி காட்சிகள்ல நம்ம கர்நாடகத்துல பார்ப்போம். எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ஒரு ரிசார்ட்ல தங்க வச்சு நல்ல ஒரு பெரிய கேட்டை இழுத்து சாத்தி பூட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அத்தனை பேரு DK சிவகுமார் கஸ்டடியில இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் தெரியுமா? இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மியை சேர்ந்த 7 ராஜ்யசபா எம்பிஸ் அப்படியே பிஜேபி தூக்கிடுச்சு. அதனால தாவேகா சார்பில் ஜெயிக்க போறது ரொம்ப சொற்பமான நபர்கள் தான். அவங்களை அப்படியே எந்த கட்சி முன்னிலை பெறுகிறதோ அந்த கட்சி அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால அத்தனை பேரையும் பனையூருக்கு உடனே வாங்கோ வாங்கோ அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். இதுல இருந்து விஜயனுடைய பதற்றத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் பார்க்கிறப்போ தேர்தலுக்கு பிறகு நிறைய நகைச்சுவை நாடகங்கள் அரங்கேறும் போல தெரிகிறது. எக்ஸிட் போல் முடிவுகள் பற்றி எடப்பாடியார் வெளியிட்டுள்ள அறிக்கையை பார்த்தீர்களா? அதாவது திமுகவின் பித்தலாட்ட நாடகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல எடப்பாடியார் ரொம்ப முக்கியமான அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கையில அவர் என்ன சுட்டி காட்டி இருக்கிறார்னா, டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்கக்கூடிய எக்ஸிட் போல்கள் பின்னணியில ஒரு பெரும் சதி இருக்கிறது. இதன் மூலம் டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை டெவலப் பண்ணி நம்ப வைத்து, ஆனா உண்மையில ரிசல்ட் வர்றப்போ அது வேற டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அதன் மூலமா கொந்தளித்து எழக்கூடிய அந்த டிஎம்கே தொண்டர்கள் இவர்களை வைத்து ஒரு பெரிய அளவுல வன்முறையை தூண்டுவதற்கும் வாக்கு என்னும் மையங்கள்ல ஒரு பெரும் கலவரத்தை தூண்டுவதற்குமான சதி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற டோன்ல அந்த அறிக்கை அவர் எடப்பாடியார் சுட்டி காட்டி இருக்கிறார். ஆனால் இது ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன். இதை இதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்லி ரூல் அவுட் பண்ணவே முடியாது. எடப்பாடியாருடைய சந்தேகம் மிக நியாயமானது. ஏன்னா தேர்தலுக்கு முன்பு வரை கருத்து கணிப்புல சில கட்சிகள் இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்தலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அந்த கருத்து கணிப்புகள் மக்கள் மனசுல ஒரு இன்ஃப்ளூயன்ஸை உருவாக்கும். சோ தங்களுக்கு சாதகமா கருத்து கணிப்பு வந்தா மக்களும் தங்களுக்கு சாதகமாக வாக்களிப்பார்கள் அப்படின்னு நினைச்சு கருத்து கணிப்பாளர்களையோ இல்லாட்டி கருத்து கணிப்பு நிறுவனங்களையோ சில பெரிய கட்சிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவது உண்டு. அந்த அடிப்படையில் தான் அவங்க டைம்ஸ் நவ கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. எல்லா தகவலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனா தேர்தல் முடிஞ்சாச்சு. இனி எக்ஸிட் போல் என்ன வந்தாலும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இருக்கக்கூடிய வாக்குகள் மாறப்போவதில்லை. அந்த வாக்குகள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பத்திரமா இருக்கு. அப்படிங்கிறப்போ எதற்கு எக்ஸிட் போல் விஷயத்துல கூட யாரோ ஒரு சிலர் இல்லாட்டி யாரோ ஒருவர் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதைத்தான் நேற்றைக்கு இந்த வீடியோல யார் அந்த சார் அப்படின்னு கேட்டோம். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அந்த சாருக்கு என்ன வேலை, இது ஏன் செய்யணும், இது ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்குல்ல. இந்த கேள்விக்கான பதிலைத்தான் தன்னுடைய அறிக்கையில் எடப்பாடியார் தெரிவித்திருக்கிறார். டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை, ஒரு பொய்யான தோற்றத்தை திட்டமிட்டு உருவாக்க வேண்டியது, டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு நம்ப வைக்க வேண்டியது. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு முரணாக எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்போ அப்போ டிஎம்கே கேடர்ஸ் மனம் எப்படி இருக்கும்? கொந்தளிச்சிருக்கும். ஏன்னா அவங்க அப்படி நம்ப வச்சிருக்கு. திடீர்னு அந்த நம்பிக்கைக்கு எதிராக வேற ஒரு ரிசல்ட் வருதுன்னா அவங்க தாங்க முடியாது. இதன் மூலமா அவங்களை எமோஷன் ஆக்கவும்
அதன் மூலமாக ஒரு கலவரத்தை தூண்டுவதற்குமான ஒரு சதி திட்டமிடப்படுகிறது என்பதை எடப்பாடியார் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஆக்சுவலா எடப்பாடியாருடைய அறிக்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆகி அது அமித்ஷா அவர்களுக்கும் அனுப்பப்பட வேண்டும். அது மத்திய அரசுல இருக்கிறவங்க கவனத்துக்கும் போக வேண்டிய மிக முக்கியமான அறிக்கை. தேர்தல் ஆணையம் படித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அறிக்கை எடப்பாடியார் அறிக்கை. ஏன்னா அந்த அறிக்கையில இருக்கிற சாராம்சத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா எலெக்ஷன் டேட்ல இன்னும் பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வை தேர்தல் ஆணையம் பெறும். நம்முடைய ஆசையெல்லாம் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் தேர்தல் ரிசல்ட் ரொம்ப சுமூகமாக வர வேண்டும் என்பதுதான். ஆட்சி அமைப்பதற்காக தாவேக்காவுடன் அதிமுக தரப்பு பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாக இந்தியா டுடே தெரிவிக்கிறதே. இந்தியா டுடே தெரிவிக்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்க நமக்கு தெரியாது. பட் அதே நேரத்துல ஆட்சி அமைப்பதற்கு யாரோட பேச்சுவார்த்தை நடத்தணும் என்ன ஏது அப்படிங்கறத மிகச்சிறந்த ராஜதந்திரிகளான அமித்ஷாவுக்கும் எடப்பாடியாருக்கும் நன்கு தெரியும். அவங்க என்ன செய்யணுமோ அதை சரியா செய்வாங்க. இன்னொன்னு பர்சனலா என்னுடைய கட் ஃபீலிங், ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழல் வராது என்றே நான் கருதுகிறேன். இந்தியா டுடே டிவி ஒரு பரபரப்புக்காக தங்களுடைய அந்த ரேட்டிங்ஸை கூட்டுறதுக்காக ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அநேகமா தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.